ஸோ நீங்க சாப்பிடும்போது அந்த ஆமக்கறி டேஸ்ட் எப்படின்னு இருந்துச்சு? அது எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஈரல் இருக்குல்ல, ஆட்டு ஈரல் அது போல இருக்கும். செய்யற விதத்துல தான் சுவையா இருக்கும். ரெசிபி சொல்லுங்க, செய்முறை. அதே நீ இந்த கறியை முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாயை நல்லா, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் மிளகாயம், காஞ்ச மிளகாய் தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கறியை கொட்டி அது கொதிச்சு வரும். அப்போ நீ கொஞ்சோண்டு உப்பு, அது சீரகம் இருக்குல்ல, அதை நசுக்கி போட்டின்னா முழுக்க மூலிகை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஒருத்தர் நம்ம இறங்கினோன்னா ஒரு தீவில் அதை கடலால் கூட்டிகிட்டு போய் இறக்குறாங்க. ஒரு தம்பி வந்து அண்ணா அங்கே பாருங்கன்றாப்புல. ஒருத்தர் ஒரு பரிசலில் போகிறாப்புல. நல்லா கவனிங்க வர அப்படின்னோடனே ஆமாம் ஓட திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்காந்து அப்படி துடுப்பை போட்டு போயிட்டுருக்காப்புல. அப்போ எவ்வளோ பெரிய ஓடு இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு வீடு தண்டினாலும் AK-74 பயிற்சி கொடுக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு பயிற்சி கொடுத்து நான் போய் விளையாட்டாக்க, அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா அப்படின்னு. ஆமாம், அது இங்கே சொல்ல. தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா சதை நார்களை இறுக்கி பெறும். டைட்டு தான் துப்பாக்கியை படக்குன்னு இயக்க முடியாது, வைக்க முடியாது, மசில் டைட்டான. இப்போ அர்னால்டுக்கும் புருஸ்லி ஜெட்லிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு பஞ்ச் அடிக்கிறது, கையை நீட்டுறதுல ஜெட்லி 4 பஞ்சு அடிச்சிருவாப்ல. எல்லாம் ஆமாம், ஒரு அவ்வளவு கேவலமாக போச்சு ஏன்னா இவங்களுக்கு.